ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல எழுதி இருக்கிற மாதிரி தந்தையின் இருதயம், ஃபாதர்ஸ் ஹார்ட், அதை பத்தி இந்த நாளில் நம்ம பார்க்க போறோம். ஃபாதர்ஸ் ஹார்ட்னா நம்முடைய தகப்பனோ நம்முடைய ஃபாதரோ அல்ல, இந்த உலகத்தை சிருஷ்டித்து அந்த சராசரங்களையும் ஆலைகிற நம்முடைய தேவனின் இருதயத்தின் சில ஆசைகளை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல நான் ஒரு சின்னதா ஒரு ஹார்ட் வரைஞ்சிருக்கிறேன். இது எப்படி தேவனுடைய இருதயமா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு வரைபடத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்ளும் போது அதை நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் இந்த இடத்துல ஒரு வரைபடத்தை நான் வரைஞ்சிருக்கிறேன். இந்த தேவனின் இருதயத்தின் ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த இந்த உலக அந்த சராசர சிருஷ்டித்த துவக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தை நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28 வசனம், இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்து மனுஷனை சிருஷ்டித்ததின் பிறகு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார். என்னன்னா, நீங்க பலுகு பெருகுங்க, இந்த பூமியை நிரப்புங்க சொல்லிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு சில கட்டளையை கொடுக்கிறாரு. என்னன்னா, நீங்க இந்த பூமியை நிரப்பணும். இந்த பூமியை நிரப்பணும். தேவனின் சாயல் மனுஷனை சிருஷ்டித்து அவர்களுக்கு சொல்றாரு, நீங்க இந்த தேவனின் சாயலை இந்த பூமி முழுவதும் நிரப்புங்க, அது பலுகி பெருக செய்யுங்க சொல்லிட்டு தேவன் அந்த இடத்துல அவருடைய ஆசையை கட்டளையா அந்த இடத்துல நம்ம சொல்றத பார்க்கிறோம். தேவனின் சாயல், தேவனின் சாயல். அன்பான தேவ ஜனமே, ஆனா மனுஷனை ஆண்டவர் தன்னுடைய சாயலை இந்த பூமி முழுவதும் பெருக செய்யணும் ஆசீர்வதித்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் மனுஷன் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த இடத்துல 4ஆம் வசனம், நாம் சிதறி போகாமல் இருக்கத்தக்கதாய் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டலாம்னு சொல்லிட்டு அவர்கள் ஒன்றிணைந்து தன்னுடைய வேலைகளை அந்த இடத்துல துவங்கிறத பார்க்கிறோம். ஆனால் தேவன் அதை பார்த்து அவர் மனஸ்தாபப்பட்டிருப்பார். ஏன்னா அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு மனுஷனுக்கு அதை செய்யும்படியாய். ஆனால் அதை மனுஷன் செய்யாமல் தன்னுடைய சொந்த இஷ்டங்களை செய்து கொண்டிருப்பது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதனால் 8ஆவது வசனத்துல ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்குறாரு. அது மாத்திரம் அது நிமித்தம் அவர்கள் சிதறி போகிறத நாம் பார்க்கிறோம். மனுஷன் பெற்றுக்கொண்ட அந்த பொறுப்பை மனுஷன் செய்யாததினால தேவன் தாமே இறங்கி வந்து அவருடைய ஆசையை அந்த இடத்துல நிறைவேற்றார். அது நிமித்தமா மனுஷன் இந்த பூமி முழுவதும் சிதறி போறாங்க. தேவனுடைய சாயல் இந்த பூமி முழுவதும் சிதறி போகுது, பரவுது, பெருகுது. ஆனா மனுஷன் கீழ்ப்படியாமை நிமித்தம் தேவனுடைய சாயல் அவனுக்குள்ள இருந்தாலும் ஆனா தேவன் ஞானத்தை தேவ மகிமையை அவன் இழந்து போனதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது அவருடைய ஆசை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், தேவன் தன்னுடைய சாயலை இந்த பூமி முழுவதும் பெருக செய்ய ஆசைப்பட்டார். அந்த ஆசை அவரே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் இறங்கி வந்து பாஷையை மாற்றி மனுஷனை சிதறி போக செய்கிறார். அவருடைய ஆசையை அவர் நிறைவேற்றினார். இரண்டாவது ஆண்டவர் அவருடைய ஆசையை தெரிவிக்கிறார். என்னன்னா, அபகு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவர் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற மகிமையால் ஞானத்தால் நிறைந்திருக்கும் என்றதை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது போல சமுத்திரம் ஜலத்தினால் எப்படி முழுமையாய் நிறைந்திருக்கிறதோ அது போல தேவனின் சாயலில் ஜீவித்திருக்கிற நாம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவனின் ஞானம், தேவனை அறிகிற அந்த மகிமையின் ஞானம் நிறைந்திருக்க வேண்டும் என்று இரண்டாவது ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அன்பான தெய்வ ஜனங்களே, இந்த நாளிலே நம்ம எல்லாரும் விசுவாசிகள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா தேவன் ஆசைப்படுகிற காரியம் நம்மிடத்திலிருந்து என்ன என்பதை நாம் மறந்து போகிறோம். நாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், தேவனுக்குள் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள் விசுவாசத்துல வளர்ந்திருக்குது, இதுவே போதுமான நம்ம யோசித்து பார்க்கும்போது இல்லை. நம்முடைய உலக ரீதியில் நாம் பார்க்கும்போது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை
பெற்றெடுத்து அவர்களை வளர்க்கும் போது அவருடைய தேவைகளை அவர் விடாமல் தன்னுடைய கஷ்டத்தில் அவருடைய தேவைகளை சந்திக்க அவர் பிரயாசப்படுவதின் காரணம் என்னன்னு பார்க்கும்போது தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் தன்னுடைய மகனோ செய்யணும் வளரணும் என்பதுதான். அதே போல அந்த சராசத்தையும் ஆளுகிற நம்முடைய தகப்பன் பரிசுத்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்னன்னா, எங்கெல்லாம் தேவனுடைய ஞானம் இல்லாது இருக்கிறதோ அந்த ஞானத்தை நாம நிரப்பணும்னு நம்ம கிட்ட ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். தேவ ஞானம் என்பது என்ன? அவருடைய வசனம். கிறிஸ்துவை நம்ம எல்லாரும் பிரசங்கிக்கிறோம். பைபிள் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஸோ அந்த சத்தியம் அறியாத அநேக ஜனங்கள், தேவனுடைய ஞானம் இல்லாத அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜனங்கள் மத்தியில நம்ம சத்தியத்தை கொண்டு போய் அவருடைய ஞானத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது, அவர்கள் அந்த ஞானத்தால் நிரம்பும் போது அவர்களுக்குள் இருக்கிறதான இருள் மாறி போகும். அவர்கள் கிறிஸ்துவில் ஜீவிக்கிறவர்களாய் மாறுவார்கள் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஸோ ரெண்டாவது அவருடைய ஆசை என்னன்னு பார்க்கும்போது, எல்லா இடங்களிலும், எவ்ரி பிளேஸ், எல்லா இடங்களிலும் அவருடைய ஞானத்தை அவர் பார்க்கணும்னு விரும்புகிறாரு. ஸோ மூணாவது நம்ம பார்க்கும்போது, சரி நாம ஒருத்தருக்கு சத்தியம் சொல்வதனால அவர்கள் ஞானத்தால் நிரம்ப முடியுமா, இந்த பூமி முழுவதும் ஞானத்தால் நிரம்ப முடியுமான்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அதனால தேவஜனமே, அதனாலதான் ஆண்டவர் ஆல்ரெடி தீர்க்கதரிசிகளின் மூலமா ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அந்த இடத்துல அநேக பாஷைக்காரரும் அநேக கோத்திரத்தாரும் அநேக ஜாதி ஜனங்களும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பில நின்று பரிசுத்த தெய்வத்தை ஆராதிப்பதை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது என்ன முடியாத ஜனங்களா இருந்ததை நம்ம இடத்துல பார்க்கிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த தரிசனம் முன்னாடியே ஆண்டவர் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இது நடந்து முடியும். ஆனா அந்த தரிசனம் நடக்கிறதுக்கு நம்ம ஒரு நபரா இருக்கணும், நம்ம அதில் ஒரு பாத்திரமா இருக்கணும்னு ஆண்டவர் என்னிடத்துல இருந்தும் உங்களிடத்துல இருந்தும் ஆசைப்படுகிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், எவ்ரி பீப்புள், எல்லா பாஷைக்கார எல்லா ஜனங்களும் அந்த இடத்துல தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பு நின்று அவருடைய ஞானத்தால் அவர்கள் நிறைந்ததுனாலதான் இந்த இடத்துல சிங்காசனத்தின் முன்பு வெண்மையான உடை தரித்து அவர்கள் நிற்கிறத அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆனா அந்த காரியம் நிறைவேற போகுது. அந்த காரியம் நிறைவேறதுக்கான அந்த நேரத்தை நாம் ஒன்று கூட்ட வேண்டும் என்றால் நாம் அதில் ஒரு நபராய், தேவனுடைய ஞானத்தை நிரப்புகிற ஒரு நபராய், ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார். ஸோ அதற்கான சமர்ப்பணத்தை ஆண்டவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, என்னுடைய வேலைக்காய் யார் போவார் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு அந்த இடத்துல நம்ம பேசுறதை பார்க்கிறோம். ஸோ இந்த நாளில் அந்த அழைப்பு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அவருடைய வேலையை செய்ய, அவருடைய ஆசையை நிறைவேற்ற, அவருடைய தரிசனத்தை, அவருடைய மனுஷனை உண்டாக்கின நோக்கத்தை அறிந்து செயல்படுகிற மனுஷன் யார், அவருடைய வேலையை செய்ய யார் எனக்காக போவான் என்று ஆண்டவர் இந்த இடத்துல ஏங்குகிறதை இந்த வசனத்தின் மூலமா நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள் சமர்ப்பிக்கும் போது ஆண்டவர் உங்களையும் ஒரு ஆயுதமாய் அவருடைய வேலைக்காய் எடுத்து பயன்படுத்துவார் என்பதுல சந்தேகம் இல்லை. ஸோ நான்காவது நாம் பார்க்கும்போது, ஸோ இந்த வேலையை செய்ய நான் ஒரு சின்ன ஒரு பொருள் தானே, என்னால் எப்படி செய்ய முடியும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒரு சின்ன அற்பமான ஒரு பெண், ஒரு அற்பமான ஆண், என்னுடைய வேலைகளை செய்து நான் எப்படி ஊழியத்தில் நான் எப்படி இடம் கொடுக்க முடியும், உங்களுக்குள்ள அநேக சந்தேகங்கள் வரலாம். ஆனால் அதனால்தான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 31 33 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அன்பான தேவஜனமே, மத்தேயு 13 31 33 இந்த இடத்துல ஒரு சின்ன கடுகு விதையை குறித்து நம்ம ஊமையா பார்க்கிறோம். கடுகு விதையும் அடுத்து ஒரு புளித்த மாவை குறித்து. இந்த கடுகு விதை சின்னது தான், ஆனா அது பூமியில விளையும் போது விழுந்த பிறகு அது ஆகாயத்து பறவைகளுக்கு அது ஒரு நல்ல கனி கொடுக்கிற மரமாயும் அநேகருக்கு அது நிழல் கொடுத்திருக்கிறது
கொடுக்கிறதாயும் மாறுகிறது. அடுத்து அநேக கனிகளை எல்லாம் இந்த பூமியில் உள்ள விருட்சங்களை காட்டிலும் அது பெரியதாய் மேல் நோக்கி வளர்றதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு புளித்த மாவை குறித்து ஒரு உதாரணம் ஊமையா சொல்லி இருக்கிறார் இயேசுவானவர். அது என்னன்னா, ஒரு சின்ன குறைந்த அளவில் சிறிதான அந்த புளித்த மாவை நீ எவ்வளோ அதிகமான மாவு கூட நம்ம கலக்கும் போது இந்த சின்ன இந்த குறைந்த புளித்தமா அதில் இருக்கிற எல்லா மாவையும் புளிக்க செய்யறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்துவர்களாகிய நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து அவருக்குள் நிலைத்திருக்கிறதான நாம் எடுத்து வைக்கிற ஒரு முதல் அடி இயேசு கிறிஸ்துவின் பேரில் அது அநேக பலன் கொடுக்கிறதா, இந்த கடுகு விதையை போல அது பலன் கொடுக்கிறதாய் அது பெரியதாய் வளர்கிறதை ஆண்டவர் ஒரு உற்சாகமூட்டும் முறையில் அந்த இடத்துல ஒரு ஊமையை சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த சின்ன கடுகு விதை தான், ஆனால் அது வளரும் போது அது அநேக பலன் கொடுக்குகிறார் மாறுகிறத நாம் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அடுத்ததா இந்த வேலையை நாம் எப்படி செய்ய முடியும் சொல்லிட்டு பார்க்கும்போது அதற்கு உதாரணமா பவுலின் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பவுலோட ஊழியத்தை நாம் பார்க்கும்போது அவர் 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த இடத்துல பவுல் தன்னுடைய சிஷ்யனாகிய தீமோத்தேயுவின் கையில அந்த ஊழியத்தை நாம் கொடுக்கிறத பார்க்கிறோம். பவுல் ஒரு ஊழியத்தை ஒரு கடுகு விதை போல பவுல் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. ஸோ அவருடைய சிஷ்யராகிய தீமோத்தேயுவின் கையில அந்த ஊழியத்தை கொடுக்கிறாரு. ஸோ அந்த தீமோத்தேயு தனக்கு விசுவாச யோகியமான இன்னொருத்தர் கையில அந்த ஊழியத்தை நம்ம கொடுக்கிறத பார்க்கிறோம். ஸோ அந்த விசுவாச யோகியன் இன்னொரு விசுவாசத்துக்கு யோகியமான மனுஷர் கையில அந்த ஊழியத்தை நம்ம கொடுக்கிறத பார்க்கிறோம். இதை நாங்க 4 ஜெனரேஷன் 4G நாங்க பேர் வச்சிருக்கிறோம். 4 ஜெனரேஷன் 4 தலைமுறைகள். இது பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன கடுகு விதையாக பவுல் அது தீமோத்தேயுவின் கையில கொடுக்கிறாரு. தீமோத்தேயு அதற்கு விசுவாசமான ஒரு மனுஷன் கையில, அந்த விசுவாசமான மனுஷன் இன்னொரு மனுஷன் கையில கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம 4 தலைமுறைகளை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதை தான் தீமோத்தேயு பவுல் இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம சில விசுவாசிகள் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஒரே சபையில இருந்து பைபிள் இருக்கிற எல்லா காரியங்களும் அறிந்த பிறகும் கூட ஒரே இடத்துல நம்ம உட்கார்ந்து நம்ம ஒருத்தருக்கும் சுவிசேஷம் சொல்லாம நம்ம அமைதியா இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா அன்பான தேவஜனமே, இந்த வசனத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, தேவனின் சாயல் இந்த பூமி முழுவதும் பரவி இருக்குது. ஆனா 2வது ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது தேவனின் ஞானத்தை இந்த பூமி முழுவதும் பரப்பணும். இந்த சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி முழுவதும் தேவனின் ஞானம் நிறைந்திருக்கணும்னு ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அந்த வேலையை நம்ம செய்யணும்னா நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படும். அது எப்படி செய்ய முடியும், நம்ம செஞ்சா அது நடக்குமான்னு. அதனாலதான் ஆல்ரெடி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அந்த இடத்துல எழுதி வச்சிருக்காரு. இது நிச்சயம் நடக்கும். இந்த வேலை நடந்து முடியணும்னா அதுல நம்ம ஒரு பாத்திரமா ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். ஸோ அந்த பாத்திரத்துக்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் ஒரு ஊமை சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. நாம விதைக்கிற ஒரு சின்ன வசனம் வருங்காலத்துல இன்னைக்கு அது பலன் நமக்கு தெரியலனாலும், ஆனால் அது வருங்காலத்துல அது வளர்ந்து அநேகருடைய வாழ்க்கையில அது நன்மையானதையும் ஆசீர்வாதமானதாயும் அழிகிற ஆத்மாவை ஜீவனுக்கு கொண்டு வருகிறதுமாய் அது மாறும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. அதற்கு உதாரணமாக தான் நம்ம பார்க்க முடியும் பவுலுடைய வாழ்க்கையில. பவுல் போகிற இடமெல்லாம் அவர் விதைத்தார். தேவனுடைய வசனத்தை கிறிஸ்துவை அவர் பிரசங்கித்தது மாத்திரம் இல்லாம தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய கடமை 2வதா இருக்கிற தீமோத்தேயுவுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது பவுல் தீமோத்தேயு விசுவாசம் உள்ள மனுஷன், மற்ற விசுவாசம் உள்ள மனுஷன். பவுல் தீமோத்தேயு
faithful person, other faithful person. இங்கிலீஷ்ல நம்ம இப்படியா பார்க்கலாம். ஸோ நான் விசுவாசிக்கிற இந்த நாட்களில் நம்ம ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, சபைகளில் நல்ல வளர்ந்த விசுவாசிகளை நம்ம அவர்கள் தயார்படுத்தி அவர்கள் வசனத்துல ஆழமா அவர்கள் வளர்ந்தவர்களா இருந்தாலும் அவர்களை இன்னொரு இடத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு அனுப்புறது இல்லை. ஆனா அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவருடைய ஞானத்தை நாம் பெருக செய்யணும்னா பவுல போல பவுல் தேவனுடைய தரிசனத்தை புரிந்து செயல்பட்டதுனாலதான் அவர் போன இடமெல்லாம் விதை விதைக்கத்தக்கதாய் அந்த விதையை வளர்ந்து அறுவடை செய்யத்தக்கதாய் ஆண்டவர் பவுலுடைய வாழ்க்கை அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்ததை நம்மால் பார்க்க முடியும். இரண்டாவது நம்ம பார்க்கலாம், தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யணும்னா நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. என்னன்னா, நம்ம கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும் போது நாம் கனி தருகிறவர்களாய் மாறுவோம் என்பதை யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்க முடியும். இது மாத்திரம் செய்யணுமான்னு யோசிக்கும் போது இல்லை. இரண்டாவதா ஆண்டவர் இன்னொரு வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, நாம் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில கடந்து வருவதற்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவதா பரலோகத்தில் அவருடைய சித்தம் செயல்படுவது போல இந்த பூமியிலே அவருடைய சித்தம் செயல்படுவதாக என்று ஆவல் உள்ளவர்களாய் ஆர்வம் உள்ளவர்களாய் அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய இருதயத்தில் உள்ள இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்குள் நிலைத்திருக்கணும். நிலைத்திரு ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இந்த காரியங்களை நாம் செய்யும் போது ஆண்டவருடைய இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான ஞானத்தையும் சக்தியும் வழிநடத்துதலையும் பரிசுத்தானவர் நம்மில் கூடி செய்வார் என்பதுல ஒரு சந்தேகம் இல்லை. அடுத்தது நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 7-8 நம்ம வாசித்து பார்க்கும்போது, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிறவர் தேவன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, ஆனால் விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். நாம் நடுகிறவர்களா இருந்தாலும் நீர் பாய்ச்சுகிறவர்களா இருந்தாலும் விளைய செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறபடினால, நம்மிடத்துல இவைகளெல்லாம் எதிர்பார்க்கிறபடினால, அன்பான தேவஜனம், இந்த நாளில் நாம் எடுக்கிற ஒரு அடி, நாம் விதைக்கிற ஒரு சின்ன கடுகு, அது கடுகு விதையா இருந்தாலும் அது சின்னதா இருந்தாலும், ஆனா வருகிற காலத்துல தேவனுடைய வருகையின் போது அது வளர்ந்து அநேக ஆத்துமாக்களை நரகத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடியதா இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால எசேயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிரகாரம் தேவன் இந்த நாளிலே என்னுடைய வேலையை செய்ய, எசேயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிரகாரம் அவருடைய வேலை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். நம்முடைய சமர்ப்பணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்குள் சமர்ப்பணம் உள்ளவர்களாய் இருக்கும்போது, அவருக்குள் நிலைத்திருக்கும் போது, அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, அவருடைய ராஜ்யத்துக்காய் ஜெபிக்கும் போது, கர்த்தர் நமக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தடைகளையும் மாற்றி நம்மை உபயோகிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் வசனங்களின் நிமித்தம் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுப்பாராக. அவருடைய ஊழியத்தை செய்யும்படியா. நன்றி.